வெல்கம் டு சந்தியாஸ் குக்கிங் சேனல். அனைவருக்கும் வணக்கம். வாங்க முட்டை பிரியாணி எப்படி செய்யுது நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கேஸ் ஆன் பண்ணியிருக்கேங்க. ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போடுறாங்க. தூள் உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போடுறாங்க. ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சம் கரம் மசாலா போட்டிருக்கேன். இதை வந்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கருப்பாகாமல் இதை கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் முட்டை வேக வச்சுருக்கேங்க. அதை நல்லா கோடு போட்டு இதில் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துப்போங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ நம்ம மறுபடியும் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இந்த கடல் பாசியில் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் தேவையான அளவு நான் போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் 2 இருந்தால் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை சின்னதாக இருந்தால் 3 போடுங்க. 1/4 கிலோ அளவு இருக்கோங்க. இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாங்க. அந்த பச்சை வாசனை போகட்டும். அதை வதக்கி எடுத்துட்டேங்க. இப்போ ரெட் சில்லி பவுட்ரு போடுறேங்க. தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நான் ஏன் எண்ணெயிலே போட்டிருக்கேன்னா நம்மளுக்கு வந்து அந்த சாதம் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் கிடைக்குங்க. நான் கேசரி பவுட்ரு எதுவும் சேர்க்க மாட்டேன். பாருங்கள், கருகாமல் பார்த்துக்கோங்க. வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துருக்கேங்க. அதையும் வதக்கி எடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதே சைஸ் தாங்க. 1/4 கிலோ அளவு தான். பெருசாக இருந்தால் 2, சின்னதாக இருந்தால் 3. அதை கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. அதையும் வதக்கி எடுத்துடுறேன். கூட உப்பு சேர்த்துக்கிறேங்க. இந்த சமையலுக்கு தேவையான உப்பு நான் இப்போவே சேர்த்துட்றேன். தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாகவும் வதங்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். பாருங்கள், வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு கரண்டி அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன். எப்போ தயிர் போட்டு மிளகாத்தூள் போடாதீங்க. மிளகாத்தூள் என்ன வதக்கினாலும் அது ஒரு வாசனை போகாது. ஆனால் மிளகாத்தூள் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தயிர் போடுங்க. இப்போ நான் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இதில் நான் தண்ணி வச்சுருக்கேங்க. தேவையான தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேங்க. அதனால் 3 அளவு தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன். பாஸ்மதி ரைஸ் என்னும்போது 1/2 கிளாஸ் கம்மியாக ஊற்றிடுங்க. நார்மல் சாப்பாடு அரிசின்னா 2க்கு 4 அப்படி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி இதில் சேர்த்துக்கலாங்க. அரிசி நல்லா கழுவி நான் வச்சுருக்கேங்க. அது தாளிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கழுவி வச்சா போதுமானது. ரொம்ப ஊறினாலும் அரிசி உடஞ்சிருங்க. பாருங்கள், அரிசி ஃபுல்லாக நான் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டேங்க. நான் வந்து உடன் கரண்டி தான் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம அரிசி உடையாமல் பார்த்துக்கும். அது நம்ம அடியில் உட்காராத கலரிடுங்க. பாருங்கள், தண்ணி சுண்டிடுச்சு. அடிப்பிடிக்காமல் லைட்டாக கலரி விடுங்க. ரொம்ப கலர வேண்டாம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா லெமன் புளிப்புக்காக ஒரு லெமன் வந்து கொட்டையெல்லாம் நீக்கிட்டு பிழிஞ்சு ஊற்றிருக்கேங்க. கூடவே நம்ம அந்த வறுத்து வச்சுருக்க முட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். அந்த மசாலாவோடவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். உப்பு இதுலேயும் கொஞ்சம் இருக்கும், நம்மளுக்கு சாப்பாடுலேயும் இருக்கும். அதனால் பார்த்து போடுங்க. பாருங்கள், முட்டை இதில் சேர்த்தாச்சு. ஓரளவுக்கு கலரி விட்டுடுறேன். பாருங்கள், ஓரளவுக்கு நம்ம தண்ணி வற்றிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தூவி வச்சிடலாங்க. கொத்தமல்லி தூவிட்டேன். இப்போ நான் வந்து குக்கர் மூடி போட்டு தாங்க வெயிட் போட போகிறேன். ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவில் இருந்துட்டால் போதும். நீங்கள் இப்படி பண்ணலைன்னா கூட மூடி போட்டு மேலே தண்ணியோ இல்லை ஒரு இரும்போ வச்சுருங்க. வெயிட் வச்சுருங்க மேலே. பாருங்கள், நான் குக்கர் வெயிட் போட்டு 10 நிமிஷம் விட்டுட்டேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் ரெடிங்க. நீங்கள் எப்போதும் வந்து ஆஃப் பண்ணோடனே திறக்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டுடுங்க. அது கூல் ஆனதுக்கப்புறமா திறப்போம். பாருங்கள், நம்ம அரிசி எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள், உடையாமல். அவ்வளோதாங்க, நம்ம முட்டை பிரியாணி ரெடிங்க. இவ்வளோ நேரம் என்னோடய சேனல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.